வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 225 காண்போமா? வாயினுள் வையம் கண்ட லீலையின் மூலமாக கிருஷ்ணர் உணர்த்தும் தத்துவம். இந்த முழு பிரபஞ்சமும் பகவானுக்கு உடலாக இருக்கிறது. இந்த உலகம் பகவானை ஆத்மாவாக கொண்டுள்ளது. இந்த முழு உலகமும் அவனுடைய சொத்து. நான் இதை புரிந்து கொள்ளும் பொழுது அன்றாட வாழ்க்கையையும் ஆன்மீகத்தையும் இணைத்து விடலாம். எல்லாமே பகவானுடைய சரீரம் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் பகவானை காணத் தொடங்குவோம். பகவானுக்காக அர்ப்பணம் செய்வோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஆன்மீகத்தை பார்க்க வேண்டும். ஆன்மீக வாழ்க்கையில் நம்முடைய அன்றாட செயலை அடக்கிவிட வேண்டும். இப்படி செய்வதற்கு ஒரே வழி, பகவானுக்குள் அனைத்தும் அடக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் எளிதில் புரிந்து கொள்ளவே 14 உலகங்களையும் தன்னுடைய வாய்க்குள் அடக்கி காண்பித்தான். இத்தனை பெரிய விஷயத்தை இந்த சிறிய லீலையின் மூலமாக கிருஷ்ணன் செய்து காட்டினான். பகவான் கிருஷ்ணர் வசுதேவரிடமும் தேவகியிடமும் மிகவும் திருப்தி அடைந்து அவர்களுடைய மகனாக அவதரித்த போதிலும் கிருஷ்ணரின் மகத்துவம் வாய்ந்த குழந்தை பருவத்தின் லீலைகளை அவர்களால் அனுபவிக்க முடியவில்லை. இந்த லீலைகள் சிறப்பு மிக்கவை என்பதால் லீலைகளை பற்றி பேசுவது கூட ஜட உலக கலங்கத்தை போக்கிவிடக்கூடியதாக உள்ளது. ஆனால் நந்த மகாராஜனும் யசோதையும் இந்த லீலைகளை முழுமையாக அனுபவித்தனர். எனவே இவர்களது நிலை வசுதேவர் தேவகியின் நிலையை விட சிறந்ததாகும். அதனால்தான் பரீட்சித்து மகாராஜன் ஸ்ரீ சுகரிடம் யசோதை நந்த மகாராஜன் செய்த தவ பயன்தான் என்ன இந்த கேள்வியை ஆச்சரியத்துடன் கேட்டார். ஸ்ரீ சுகர் கூறினார், நந்த மகாராஜனே முன் ஜென்மத்தில் வசுக்களில் சிறந்தவரான துரோணர் என்பவராவார். யசோதையே அவரது மனைவி தரை என்பவளாவாள். இவர்கள் இருவரும் பிரம்மதேவரை நோக்கி தவம் இருந்தனர். பிரம்மதேவர் அவர்கள் முன் தோன்றி என்ன வர வேண்டும் என்று கேட்க இருவரும் தங்களுக்கு பகவான் ஸ்ரீமன் நாராயணனிடம் உள்ள பக்தி நிலைத்திருக்க வேண்டும் என்று வேண்டினர். துரோணரும் தரையும் தங்களை மண்ணுலகில் பிறக்க வைக்கும்படி அனுமதி கேட்டனர். அதற்கு காரணம், சர்வலோகத்திற்கும் ஈஸ்வரனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மண்ணுலகில் தோன்றி பக்தியை பரப்பப் போகிறார் என்பதே ஆகும். ஜட உலகில் பிறந்துள்ளவர்களால் இந்த பக்தி தொண்டை ஏற்று பௌதீக வாழ்வின் சூழ்நிலையில் இருந்து மிகவும் சுலபமாக விடுபட முடியும். பிரம்மதேவரும் அவர்கள் விரும்பியபடியே இருவரையும் கோகுலத்தில் ஆயர் குலத்தில் பிறக்கும்படி அருள் புரிந்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனே தங்களுக்கு மகனாக வளர்ந்து அனைத்து லீலைகளையும் செய்து காட்டுவான் என்று பிரம்மதேவர் கூறினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எங்கு அவதரித்தாலும் அவரது சகாக்களும் அவருடன் அவதரிக்கின்றனர். அவ்வாறு அவருடன் கூட வரும் சகாக்கள் சாதாரண ஜீவராசிகள் அல்ல. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகள் நித்தியமானவை. அவர் அவதரிக்கும் பொழுது சகாக்களும் உடன் வருகின்றனர். நந்தகோபரும் யசோதையும் கிருஷ்ணரின் நித்தியமான தாய் தந்தையராவர். அதனால்தான் கிருஷ்ணர் அவதரிக்கும் பொழுது அவர்களும் பெற்றோர்களாக பிறக்க ஆசைப்படுகின்றனர். பரீட்சித்து மகாராஜன் இதனை நன்கு அறிவார். இருப்பினும் ஒரு சாதாரண மனிதனால் தன்னுடைய சாதனா சித்தியின் மூலமாக இந்நிலைக்கு வருவது சாத்தியமா என்பதை அறிந்து கொள்ள விரும்பினார். நித்திய சித்தி, சாதன சித்தி என்ற இருவகை பூரணத்துவங்கள் உள்ளன. நித்திய சித்தர் என்பவர் கிருஷ்ணரின் நித்திய சகாவாக இருக்கிறார். இவர் கிருஷ்ணரது விரிவங்கமே. சாதனா சித்தர் என்பவர் ஒரு சாதாரண மனிதராவார். புண்ணியங்களை செய்வதாலும் பக்தி தொண்டின் கட்டுப்பாட்டு விதிகளை பின்பற்றுவதாலும் அவரால் அந்நிலைக்கு உயர முடிகிறது. இவ்வாறாக ஒரு சாதாரண மனிதனால் தாய் யசோதை அல்லது நந்தகோபன் நிலையை அடைய முடியுமா என்பதை அறிவதே பரீட்சித்து மகாராஜனுடைய நோக்கமாகும். பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், அஜோபி சன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாயையா. நான் பிறப்பற்றவனாயிருந்தும் எனது உன்னத உடல் அழிவற்றதா இருந்தும் சுயமான எனது உன்னத உருவில் நான் ஒவ்வொரு யுகத்திலும் தோன்றுகிறேன். கிருஷ்ணர் இந்த மண்ணுலகில் தோன்றும் பொழுதெல்லாம் அவருக்கு தாய் தந்தையர் தேவைப்படுகின்றன என்பதால் பிறப்பதற்கு முன்பாகவே அவரது நித்திய தாய் தந்தையரான துரோணரும் தரையும் நந்த மகாராஜனாகவும் யசோதையாகவும் தோன்றினர். கிருஷ்ணரின் தாய் தந்தையராவதற்கு சுதபா மற்றும் பிரஸ்னீகர்பர் ஆகியோரைப் போல் அவர்கள் கடுமையாக தவ விரதங்களை மேற்கொள்ளவில்லை. இதுவே நித்திய சித்தர்களுக்கும் சாதன சித்தர்களுக்கும் உள்ள வேறுபாடு ஆகும். பரீட்சித்து ராஜனே, நந்த மகாராஜனுக்கும் யசோதைக்கும் மகனாக தோன்றிய பொழுது அவர்கள் பெற்றோருக்கே உரிய பாசத்துடனும்
தங்களது பக்தி பூர்வமான அன்பை உறுதியாகவும் இடைவிடாமலும் பராமரித்து வந்தனர். இவர்களுடைய சகவாசத்தில் பிருந்தாவனவாசிகளான கோப கோபியர்கள் அனைவரும் கிருஷ்ண பக்தியை வளர்த்து கொண்டனர். இவ்வாறு பிரம்மாவின் வரத்தை உறுதிப்படுத்துவதற்காகவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பலராமருடன் விரஜ பூமியான பிருந்தாவனத்தில் வாழ்ந்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் பால லீலைகளை தொடர்ந்து பார்ப்போமா? நவநீத சோர விருத்தாந்தம். கண்ணனுக்கு எப்பொழுதும் வெண்ணெய் என்றால் மிகவும் பிரியம். கடையும் வெண்ணெய் அனைத்தும் தனக்கே என்று ஆசைப்படுவான். எல்லா பாலையும் தானே குடித்து விடுவான். கண்ணனின் அவதாரம் எதற்காக? பக்தர்களை காத்து தீயவர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பகவான் தோன்றியிருக்கிறான் என்பது நாம் அறிந்தது. ஆனால் ஆழ்வார்கள் அனுபவிப்பதோ சூட்டு நல் மாலைகள் தூயன ஏந்தி விண்ணோர்கள் நல் நீராட்டி தூபம் தரா நிற்கவே அங்கு ஓர் மாயையினால் ஈட்டிய வெண்ணெய் தொடு உண்ணப் போந்து இமில் ஏற்றுவன் கூன் கொட்டிடை ஆடினை கூத்து அடல் ஆயர்தம் கொம்பினுக்கே. திருவிருத்தம் பாசுரம். கண்ணன் பரமபதத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்ததே ஆயர்பாடி வீடுகளிலிருந்து வெண்ணெயை திருடி தின்பதற்கே என்கிறார் நம்மாழ்வார். கீதை சொல்வதற்காகவா வந்தான்? இல்லை இல்லை, பெண்ணை திருடவும் வெண்ணெயை திருடவும் அல்லவா வந்தான். கண்ணனுக்கோ ஒரே கவலை. எல்லோர் வீட்டிலும் வெண்ணெயை மேலே உரியில் வைத்து பாதுகாக்கின்றனர். எப்படி எடுப்பது என்பது கண்ணனுடைய கவலை. சில சமயம் கண்ணன் வெண்ணெய் திருடும் பொழுது மாட்டிக்கொண்டு விட்டால் அந்த வீட்டு எஜமானன் யாரடா நீ என்று கேட்கும் பொழுது பலராமன் தம்பி கிருஷ்ணன் என்பானாம். ஏனென்றால் பலராமன் மிகவும் சாதுவாம், எந்த வம்பிற்கும் போக மாட்டான். அதனால் அவனுடைய பெயரை சொல்லி தப்பித்து கொள்வான். இங்கு எதற்கு வந்தாய் என்றால் இது என் வீடு என்று நினைத்து வந்துவிட்டேன் என்பானாம். சரி, தெரியாமல் வந்துவிட்டாய், கையில் எதற்கு மண்பானையை வைத்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டால் என்னுடைய பல கன்றுக்குட்டிகளில் ஒரு கன்றுக்குட்டியை பல நாட்களாக காணவில்லை, எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கின்றேன். அது ஒருவேளை உன் வீட்டு பானைக்குள் இருக்கிறதா என்பதற்காக பார்க்க வந்தேன் என்று பதிலளிப்பான். தேடி பார்த்தாயே, கிடைத்ததா என்று கேட்டால் அதை இங்கே காணவில்லை, உங்களிடம் சொல்லிவிட்டு போகத்தான் காத்திருக்கிறேன் என்று பதில் கூறிவிட்டு ஓடிவிடுவானாம். இவ்வாறு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடாய் சென்று வெண்ணெயை விழுங்குவது கண்ணனுக்கு மிகவும் விருப்பம். அப்படி வெண்ணெயை சாப்பிட்டவுடன் சட்டியை வைக்காமல் போட்டு உடைத்து விடுவான். பெரியாழ்வார் அனுபவிப்பது போல் வெண்ணெய் விழுங்கி வெறும் கலத்தை வெற்பிடையிட்டு அதனோசை கேட்கும் கண்ணபிரான் கற்ற கல்வி தன்னை காக்கில்லோம் உன் மகனாய் காவாய். புண்ணில் புலி பெய்தாலொக்கும் தீமை புரை புரையால் இவை செய்யவல்ல அண்ணர் கண்ணானோர் மகனை பெற்ற அசோதை நங்காய் உன் மகனை கூவாய். பெரியாழ்வார் திருமொழி பாசுரம் 202. வெண்ணெயை சாப்பிட்டு விட்டு அந்த பாத்திரத்தை மோதி எறிவானாம். கல்லில் பட்டு தெரிக்கும் பொழுதுதான் கண்ணனுக்கு திருப்தி வருமாம். கண்ணனுக்கு எப்பொழுதும் தயிர் வெண்ணெய் சாப்பிடுவதில்தான் பிரியம் அதிகம். மோரை கண்டால் பிடிக்காது. யசோதை இடுப்பு வலிக்க வலிக்க தயிரை கடைந்து வெண்ணெயை எடுத்து மேல் உரியில் பத்திரமாக வைப்பாள். இதை படுத்து கொண்டிருக்கும் கண்ணன் ஒன்றுமே தெரியாதது போல் பார்ப்பான். அம்மா வெளியில் கிளம்பி போகட்டும், பார்த்து கொள்ளலாம் என்றிருக்க யசோதை வெளியில் செல்வது போல் சென்றுவிட்டு திரும்பி வந்து எட்டி பார்ப்பாளாம். யசோதையின் இந்த செயல் கண்ணனுக்கு நன்றாக தெரியும். அதனால் கண்ணன் தூக்கத்திலிருந்து எழுந்து கொண்டு சோம்பல் முறிப்பார். யசோதையும் பார்த்துவிட்டு இப்பொழுதுதான் விழித்து கொண்டுள்ளான் என்று நினைப்பாள். திருமங்கையாழ்வார் கூறுகிறார், நார் ஆர் உரி ஏற்றி நன்கு அமைய வைத்ததனை போர் ஆர் வேல் கண் மடவாள் போந்தனையும் பொய் உறக்கம் ஓராதவன் போல் உறங்கி அறிவு உற்று தாரார் தடம் தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வெண்ணெய் விழுங்கி அருகிருந்த மோரார் குடமுருட்டி முன்கிடந்த தானத்தே. சிறிய திருமடல் பாசுரம் 13. 4 நார் போட்டு உரிகட்டி வைத்தாலும் கண்ணன் அதிலே கையை விட்டு எடுத்து விடுவான். அதனால் யசோதை 8 நார் பிறகு 16 நார் என உரிகட்டினாள். கிருஷ்ணன் அழகாக குண்டாக இருப்பாராம். அதனால் உரியில் 16 நார் இட்டு கட்டினால் அவருடைய கை அதனுள் நுழையாதாம். பொத்த உரலை கவிழ்த்து அதன் மேல் ஏறி உரிமேலிருந்து எப்படியோ சட்டியை எடுத்து விட்டார். கண்ணன் சில சமயம் இப்படி திருடும் பொழுது நண்பர்களும் கூட இருப்பர். சில சமயம் தனியாகவும் வெண்ணெய் திருடுவார். ஒவ்வொரு வீட்டிலும் கண்ணனுக்கென்றே ஒரு ஓட்டை உரல் ஒன்று இருக்குமாம். கண்ணன் அதனை கவிழ்த்து போட்டு வெண்ணெயை திருடுவதற்கென்று வைத்திருப்பார்கள். இதனையே பெரியாழ்வார் அனுபவிக்கின்றார்.
பொத்த உரலை கவிழ்த்து அதன்மேல் ஏறி தித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணையும் மெத்த திருவயிறு ஆற விழுங்கிய அத்தன் வந்து என்னை புறம் புல்குவான் ஆழியான் என்னை புறம் புல்குவான். பெரியாழ்வார் திருமொழி பாசுரம் 114. கண்ணன் வெண்ணெயை எடுத்தால் எல்லோருக்கும் பங்கு கொடுத்து விட்டுத்தான் தானும் உண்பான். இப்படி ஒவ்வொரு நாளும் கண்ணன் திட்டம் தீட்டி வெண்ணெயை திருடுவான். கண்ணனிடம் கோபம் கொள்வது போல் காட்டிக்கொண்டாலும் கண்ணன் வெண்ணெயை திருடி உண்பதையே ஆய்ச்சியர்கள் விரும்புவர். கிருஷ்ணன் ஏன் வெண்ணெயை திருட வேண்டும்? பானையை உடைத்து வெண்ணெயை திருடுகிறான். வெண்ணெய் திருடுதல் உணர்த்தும் தத்துவம் என்ன? பானை என்பது நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது. வெண்ணெய் என்பது நம்முள் இருக்கும் ஜீவாத்மாவை குறிக்கிறது. கிருஷ்ணன் வெண்ணெயை தேடி வருவான் அல்லவா? ஜீவாத்மாவாகிய நாம் அவனுடைய சொத்து. வெண்ணெயை போன்ற தூய மனத்தோடு நம்பிக்கையோடு இருந்தால் இந்த வெண்ணெயை தேடி கிருஷ்ணன் வருவான். சரீரம் என்னும் பானையை விலக்கி அவனுடைய சொத்தான வெண்ணெயை எடுத்துக்கொள்வான். அதனால்தான் கண்ணன் வெண்ணெய் திருடுவதை நவநீத லீலை என்று கூறுவர். சித்த சோரன் நம் உள்ளம் கவர் கள்வன். இதனையே திருப்பாணாழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. அமலநாதிபிரான் பாசுரம் 10. பராசரப்பட்டரின் அனுபவம். பராசரப்பட்டர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதனை சேவிக்கச் செல்லும் பொழுது பள்ளி கொண்டிருக்கும் பெரிய பெருமாளிடம் வெண்ணெய் வாசனை வருமாம். அதனால் அவர் பள்ளி கொண்ட பெரிய பெருமாள் கிருஷ்ணன் என்றும் உற்சவர் நம்பெருமான் ராமன் என்றும் கூறுவார். பலவிதமாக பக்குவப்படுத்திய பிறகே வெண்ணெய் நமக்கு கிடைக்கிறது. அதுபோல நாமும் நம்மை பக்குவப்படுத்தி கொண்டு பகவான் நம்மை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையோடு அவனை சரணடைய வேண்டும். அப்பொழுது நாம் பகவானை தேடிச் செல்ல வேண்டாம். பகவான் நம்மை தேடி வருவான், நம்மை ரட்சிப்பான். பகவான் ஏன் வெண்ணெயை திருட வேண்டும்? ஜீவாத்மாவாகிய நாம் அவனுடைய சொத்துதானே, அவனே எடுத்துக்கொள்ளலாமே. நான் உன்னுடைய சொத்து என்று நம்மை பகவானிடம் அர்ப்பணிப்பதே இல்லை. நான் என்ற அகந்தை நம்மை விட்டு விலக வேண்டும். அதனால் பகவான் தன்னுடைய சொத்தை தானாகவே எடுத்துக்கொள்கிறார். பகவான் கிருஷ்ணனை திருடன் என்று சொல்லலாமா? அனைத்துமே அவருடைய சொத்துதான். பகவான் நம்மிடமிருந்து திருடுவது எதை தெரியுமா? நாம் அவனை சரணடையும் பொழுது, கண்ணன் வெண்ணெய் திருடிய கதையை கேட்கும் பொழுது நம்முடைய உள்ள பாவங்களை திருடிக் கொள்கிறான். பாவங்களை திருடுவதால் தான் அவனை திருடன் என்று கூறுகிறோம். நாம் செய்யும் பாவமானது அவனுடைய சொத்து அல்ல, அது நம்மையே சேர்ந்தது. அதனால் அவனை திருடன் என்று கூறுகிறோம். கண்ணன் வெண்ணெயை திருடும் பொழுதெல்லாம் ஆய்ச்சிமார்கள் அனைவரும் யசோதையிடம் வந்து முறையிடுவது வழக்கம். யசோதை அனைத்தையும் மகிழ்ச்சியுடன் கேட்டிருப்பாளே தவிர கிருஷ்ணனை கோபிக்க மாட்டாள். கண்ணன் யசோதைக்கு முன்பு ஒரு சிங்கக்குட்டியை போல் இருப்பானாம். இதையேதான் நம் ஆண்டாள் நாச்சியாரும் தன்னுடைய பாசுரத்தில் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் என்று பாடியுள்ளார். யசோதைக்கு அத்தனை செல்லப்பிள்ளை கிருஷ்ணன். யசோதைக்கு அத்தனை செல்லப்பிள்ளை கிருஷ்ணன். யசோதைக்கே கோபம் வரும்படி கிருஷ்ணன் ஒரு லீலையை செய்தான். எப்பொழுது செய்தான்? ஸ்ரீ சுகர் கூறுவதை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 226 அனுபவிப்போமா? நன்றி, வணக்கம்.